Hello viewers, welcome to AAVA Lifestyle Anushya's cooking channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹெல்தியா ஹாப்பியா இருங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி Prawn Skewers. இப்போ இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்ன, இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். 1 kg ப்ரான்ஸ் வாங்கி அதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நாம் இதை மேரினேட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மிளகு தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ நாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ப்ரான்ஸோட எல்லா பக்கத்துலேயும் இந்த மசாலா கோட்டார மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். ஸ்கியூவர்ஸ் வுட் ஸ்டிக் எடுத்திருக்கேன். இப்போ அந்த ஸ்கியூவர் ஸ்டிக்ஸில் நாம் மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரான்ஸை ஒன்றொன்னா சொருகிக்கலாம். இதே மாதிரியே எல்லா ஸ்டிக்லையும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸை நான் மாட்டி எடுத்துட்டேன். இப்போ இது மேலே ஒரு கோட்டிங் கொடுக்க போகிறோம். அதுக்காக ஒரு எக் எடுத்திருக்கேன். அதை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். அது மேலே கோட் பண்ணுறதுக்காக 100 கிராம்ஸ் ரவா எடுத்திருக்கேன். இப்போ நாம் இந்த ஸ்கியூவர் ஸ்டிக் ஒன்று எடுத்துட்டு அந்த எக்கில் நல்லா டிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ரவாவில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரியே நான் எல்லா ஸ்டிக்ஸையும் கோட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நாம் இதை எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேன். அது சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கிறேன். ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். இப்போ எண்ணெய் சூடானதும் நாம் டிப் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரான்ஸை ஒன்றொன்னா நாம் இதில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். 1 மினிட்க்கு அப்புறம் நாம் அதை அப்படியே திருப்பி விடணும். அந்த ப்ரான்ஸோட எல்லா பக்கமும் ஈவனாக குக்கார மாதிரி நாம் அதை திருப்பி விடணும். சூப்பராக ப்ரான் ஸ்கியூவர்ஸ் குக் ஆகிடுச்சு. இந்த செட் ஆஃப் ப்ரான் ஸ்கியூவர்ஸை நாம் எடுத்துடலாம். இப்போ அடுத்த செட்டை நான் ஃப்ரை பண்ண வச்சுட்டேன். இதே மாதிரியே சேம் மெத்தடில் அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். டேஸ்டியான எம்மியான ப்ரான் ஸ்கியூவர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு நான் 2 டிப் வச்சுருக்கேன். mayonnaise அண்ட் டொமேட்டோ கெச்சப் 2 வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பரான டேஸ்டியான ஸ்டார்டர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் ஸ்டார்டர்ஸாக கூட ரெடி பண்ணலாம், இல்லை ஸ்நாக்ஸாக கூட ரெடி பண்ணி சாப்பிட்லாம். க்ரன்ச்சியாக டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் இதை ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஓகே வீவர்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக என்னோட சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டே இருப்பேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.